இங்கே கீழே ஒரு பிக்சர் பார்க்கலாம் நீங்கள். டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு யோசிக்கிறாங்க. டெமோக்ரஸி இன் சொசைட்டி, ஆர்டிஐனா என்ன, டெமோக்ரஸி இன் ஹியூமன் பிஹேவியர் என்ன, இந்தியன் கவர்மெண்ட்னா என்ன, எலெக்ஷன்னா என்ன, இதெல்லாம் சேர்ந்து டெமோக்ரஸி அது என்னன்னு பார்ப்போம். ஸோ மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி. இப்போ ஆரம்பத்தில் அமெரிக்காவோட பிரசிடெண்ட் இருந்தார், அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள். இதுக்கு டெமோக்ரஸிக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இது முதல்ல ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்த ஒரு வார்த்தை. டெமோக்ரஸிங்கிறது க்ரீக் வேர்ட் டெமோக்ராட்டியா அப்படிங்கிற ஒரு வேர்ட்லேருந்து தான் எடுத்துருக்கு. அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா ரூல் ஆஃப் த பீப்புள், மக்களால் ஆளப்படுற ஒரு ஆட்சி அப்படின்னு அர்த்தம். இதில் 2 வார்த்தை இருக்குது. டெமோஸ்னாக்கா பீப்புள், மக்கள். கிரத்தோஸ் அப்படின்னாக்கா பவர். ஸோ மக்களோட பவர்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இந்த டெமோக்ரஸி பவர் பார்த்திங்கனாக்கா மக்களோட பவராக இருக்கணும் அப்படின்ட்டு அது ஆரம்பித்தாது. இந்த மீனிங் வந்து கவர்மெண்ட்டு இந்த க்ரீக் சிட்டியில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏத்தன்ஸு இதெல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்க டெமோக்ரஸி கவர்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா சுப்ரீம் பவர்ஸ், அதாவது டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ இந்த சிஸ்டமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீயாக எலெக்ஷன் நடக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸியில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த டெமோக்ரஸி டெஃபினிஷனை நீங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா, கவர்மெண்ட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற நபரால் தான் எலெக்ட் பண்ணுற ரெப்ரசன்டேட்டிவ்ஸான தான் நடத்தப்படுது. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த டெமோக்ரஸி பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுதா அப்படின்னா அது அப்படி கிடையாது. இது வந்து சொசைட்டியில், அதாவது சோஷியல் ரிலேஷன்ஷிப்பையும் அப்புறம் நம்ம டெய்லி லைஃப் நடக்கிற விஷயத்தையும் இந்த டெமோக்ரஸி குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸியில் சொல்லியிருக்க விஷயம். அப்புறம் இங்கே விச் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டெமோக்ரஸி ரிஃப்ளெக்டட் இன் திஸ் டெஃபினிஷன்ஸ், பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர் செல்ஃப் அப்படின்னா இந்த டெஃபினிஷனில் எந்த இடத்துல பொலிட்டிக்கலோ இல்லாட்டி சொசைட்டியோ இல்லாட்டி செல்ஃப் தன்னை பற்றியோ இந்த டெஃபினிஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும். அங்கே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியில் ஒரு லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது, டெமோக்ரஸி வந்து உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறது, ஸ்டேட்டு என்ன மாதிரியான ஸ்டேட் இருக்கிறது, அப்புறம் பேட்டர்ன், சோஷியல் சிஸ்டமோட பேட்டர்னு, அப்புறம் எக்கனாமிக் ஆர்டரோட டிசைனு, அப்புறம் லைஃப் கல்ச்சர், எப்படி மக்கள் வாழ்கிறாங்க, இது எல்லாமே கலந்தது தான் டெமோக்ரஸி. அதனால்